வீட்டில் 1008 வேலையை முடிச்சுட்டு அப்பாடான்னு சோன்னு வந்து உட்காந்தாங்க. அப்போ தான் வந்து குட்டிமா அம்மா எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்களா இல்லை நாம் ஸ்கூலுக்கு போகிறோமா தெரியல. 1வது படிக்கிற பிள்ளைக்கு என்னங்க ப்ராஜெக்ட் செய்ய தெரியும், அம்மா நீ தான் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பாதி தலையில் கட்டிட்டு அவங்க வந்து 1-2 ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. குட்டிமா தான் அப்படி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஜெய்குட்டி அவன் ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனு வந்து டிராயிங் பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:45 போல் இருக்கும். ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு படுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மணி 11 மணி போல் ஆயிடுச்சு. அதனால காலையில் எந்திரிக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. காலையில் வழக்கமான ஒரு 5:30 மணி போல் எந்திரிச்சேன். சரி ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி படுத்து தூங்கிட்டு ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணை மூடினதாங்க. கண்ணை திறந்து பார்த்தா மணி 6:30 மணி ஆயிடுச்சு. எப்பயுமே தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா உடனே சோப் போட்டு மூஞ்சி கழுவிட்டு அடுப்புக்கிட்ட வந்துட்டோம்னா அந்த தூக்கம்லாம் கலைஞ்சு போயிடும். ஒரு அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் நினச்சி படுத்தோம்னா கண்ணை திறந்து பார்க்கும்போது 1/2 hour 1 hour எக்ஸ்ட்ரா டைம் ஆகி போயிடுது. ஆல்ரெடி எந்திரிச்சு டைம் ஆயிடுச்சு. இதில் வேறு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னும் டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அடுப்புக்கிட்ட போய் அடுப்புலாம் பற்ற வச்சாச்சு. இன்னைக்கு காலையில் டைம் இல்லாத காரணத்தால் வந்து குழம்பு வெரைட்டி இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியல. லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் மாதிரி செஞ்சிருந்தேன். காலையில் சாப்பிட வந்து மேகி. இவ்வளவும் செஞ்சு முடிக்கும் போது காலையில் டைம் வந்து 7:10. ஒரு 3/4 மணி நேரத்தில் வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க.